தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடியோக்கு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய பிரபலமான நம்ம எப்பவுமே வந்து வரவேற்கக்கூடிய கெஸ்ட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்மளுடைய சகோதரி ஷாலின் அவர்கள். வணக்கம் மேம். எப்பவுமே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க என்ன உடை அணிந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து பேசப்படும். அதில் முக்கியமாக நீங்கள் வந்து இப்படி தான் உடை அணிந்து வரணும், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி உடை அணிந்து வந்தால் அதை நக்கல் செய்வது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ டு ஹெல் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்சது நம்ம கருத்தை சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க பிடிச்சா பாரு. ஆமா, ஏன்னா இப்போ ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள் முழுதும் மூடின ஆண்கள் தான் இருக்காங்க. ஆனா பெண்கள் மீது வன்முறை நடக்கும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களும் இந்த மாதிரி இருக்காங்க. அதனால எது டீசென்சி இல்லைன்ற இடத்துக்குள்ளே நம்ம டீசென்சி இல்லைன்னு ஒன்று இருக்கு. இப்போ டிசைட் பண்ணு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முழுதும் மூடிக்கொண்டு பெண்களை அசிங்கமா பேசுறான். என் முன்னாடி அவன் தான் என்ன சொல்றது, நிர்வாணமா தெரியுறான். அந்த அளவுக்கு அவ்வளோ அசிங்கமாக அவமானமாக தெரியல ஒரு ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் லைக் தட். ஸோ அதனால் மக்கள் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துடணும். கருத்தை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி காந்தியோட கருத்தை தானே பார்த்தீங்க, ட்ரெஸ்ஸையாக பார்த்தீங்க. அப்போ ஷாலின் கிட்ட மட்டும் என்ன பிரச்சனை? வணக்கம், நான் உங்கள் தேவா அப்படிங்கிற மாதிரி. கமிங் பேக் டு தி டாபிக், நீங்கள் இந்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்க டீல் பண்ணுற, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை டீல் பண்ணுற விதம் ஸ்டாலின்ட்டு கிடையாது, இது கருணாநிதி காலத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். மற்ற கட்சிகள் எப்படின்னா ஒரு மாதிரி டீல் பண்ணுறாரு, விசிகா என்று வந்து விட்டால் ஒரு மாதிரி டீல் பண்ணுறது அப்படின்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க கடந்த கால தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே எங்களுடைய கொடிகளை வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வாகனத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய அந்த வாகனங்கள் இருக்குது, எல்லா கொடியும் வைப்பாங்க இல்லையா, அந்த எல்லா கொடியும் வைக்கிற இடத்துல பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விசிகாவோட கொடியை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க. விசிகா தொண்டர்கள் இதுக்காக சண்டை போட்டு ஜெயிலில் இருக்காங்க. அதிகமான பேரே அரெஸ்ட் ஆனதே திமுக ஆட்சியில் மட்டும்தான், கொடிக்கு சண்டை போட்டு. வேற எந்த ஆட்சியிலுமே கொடிக்கு சண்டை போய் அரெஸ்ட் ஆகலை. திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடந்தது. கூட்டணியில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம் சமீபத்தில் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொடி ஏற்றத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்த பொழுது அந்த கொடியோட கம்பம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கொடி கம்பங்களுக்கு சரி நிகராக இருக்குது, இல்லை அதுக்கு உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திருப்பி பிரச்சாரம் தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு, பிரச்சாரத்துக்கு இறங்க போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அந்த விசிகாவோட கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனநிலை திமுக கூட்டணியில் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி விசிகா வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்துச்சு, அதிமுக இருந்தது, மூப்பனாரோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனையே வரல. இன்ஃபேக்ட் திருமாவளவன் செல்வி ஜெயலலிதா அவர்களை நினைவு கூறும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போராட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன், அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேடையில் இருக்கிற 2006 தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் நடந்த போராட்டம், இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்க. அப்போது எல்லாரும் கட்சித் தலைவர்கள் எல்லோரும் வந்து கை உயர்த்தி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நிலையில் நான் தான் பக்கத்தில் இருக்கேன் பொழுது என் கையை அவங்க எப்படி உயர்த்துவாங்கன்னு நான் தயங்கி நின்ற பொழுது கொடுங்க கையை அப்படின்னு சொல்லி உயர்த்தி நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறேன் அப்படின்னும் பொழுது திருமாவளவன் அவசர கதியில் முடிவெடுக்கிறார். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு நலம் விரும்பியாக நான் இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்றத அவர் வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் அப்படியே இப்போ வாங்கல, எப்படி வந்து திருமாவளவன்ட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் திருமாவளவன்ட்டு பேச்சுவார்த்தை, கடைசியில் தான் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு கடைசியில் தான். ஸோ மிச்சம் மீதி அப்படின்ற மாதிரி கொண்டு வர மாதிரி தான் நான் பார்க்குறாங்க. அடுத்தது திருமாவளவன் அவர்களை வந்து கடைசி வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் தான் வைக்கணும், அவருக்கு டபுள் டிஜிட் போகக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் பொருத்தி பாருங்கள். 2011 நம்ப மாட்டீங்க, அவருடைய குடும்ப திருமண விழாவுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்காக ராமதாஸ் போனார் கருணாநிதி வீட்டுக்கு. அப்போ முதலமைச்சர் கருணாநிதி 2010 அந்த காலகட்டம் 10-11 காலகட்டத்தில் போன பொழுது வீட்டுக்குள்ளே வச்சு கதை சாத்தி வச்சு இவங்க பேச்சுவார்த்தையும் நடத்தி அவர் கேட்டது 28 தொகுதி, 32 தொகுதி கொடுத்து அமிச்சாங்க பாமக. அப்படி இருந்த ஒரு சூழலில்
இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு கூட்டணி தலைவராக இருக்காரு. திமுகவுக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அப்படின்னு திருமா சொன்னா, தான் அதுல வந்து விசிகாவோட வாக்கு வந்து முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்ற நிலையில, இவ்வளவு திமுகல பிரச்சனை நடக்கும் பொழுதும், அது அத்தனை பிரச்சனைக்கும் திருமாவளவன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் தான் வந்து முட்டு குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, பாமகவோடைய கூட்டணியிலே இல்லாத பாமகவுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு திமுக வந்து இது நிறைவேற்றினாங்க இல்லையா, முடிவு தீர்மானம். அது எப்படி நடந்தது? அவங்க கூட்டணியில இல்லை, ஆனாலும் பாமகக்காக ஸ்டாலின் போய் செய்கிறாரு. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய அந்த சமூகத்துக்கு கிட்டத்தட்ட அங்கே தான் சொல்கிறோம், நாங்கள் 26% இருக்கோம்னா எங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? எதுவும் செய்யலை. இன்ஃபேக்ட் திருமாவளவனை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா 3% உள்ளீடு ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப பாப்புலேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது. ஏன்னா மக்கள் தொகைக்கு எதிர்ப்பாக கொடுத்துருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லாதது அப்படின்னா அதற்கு துணை போனவர் தான் திருமாவளவன். கிருஷ்ணசாமியெல்லாம் அந்த மீட்டிங்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா பற்றி சொல்லும் பொழுது அவங்களோட பிக்சர்ஸ் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக, as if two leaders are consulting with each other, திருமாவும் ஜெயலலிதாவும். ஆனால் when he goes to Stalin, he has to bend his body, which I totally don't like. ஏன் இப்போது கொங்கு ஈஸ்வரனோ இல்லை மற்ற ஜாதி கட்சி தலைவர்களோ வரும்பொழுது அவங்க வந்து ஸ்டாலின் முன்னாடி சரிசமமாக நிற்கும்போது, தேமுதிகவே எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான், ஒரு ஜாதி கட்சி தான், அவங்க அப்படி நிற்கிறாங்க. ஆனால் திருமாவளவன்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு தலித் கட்சியோட மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவர் ஸ்டாலின் முன்னாடி ராகுல் காந்தி தலைவர் அப்படின்றத தலித் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குரலாக நான் அவரை பார்க்குறேன். கரெக்ட். இல்லை, நான் வந்து எப்போவுமே விஷுவலாக தான் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எனக்கு டேட்டா பெருசாக தெரியும், அதே மாதிரி விஷுவலாக பிக்சர்ஸ் எப்படி பேசுதுன்னு நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நடித்தா கூட புகைப்படங்கள் தன்னை மீறி அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்துடும். சாரி, திருப்பியும் அதே பாயிண்ட்டு திருப்பி சொல்கிறேன். நான் எப்போவுமே வந்து விஷுவல் மீடியமை தான் என் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் மெயினாக புகைப்படங்கள். நம்ம என்ன தான் ப்ரிட்டன் பண்ணாலும் சில உண்மைகள் வெளியே வந்துடும் அப்படின்றது இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜிஆர் மனிதர்களோடு பழகும் பொழுது, சாப்பாடு சாப்பிடும்போது, போடும்போது ஒரு உண்மை தெரியும் அதில், கரெக்டா? ஆனால் அதே ஸ்டாலின் பண்ணும்போது நம்ம எவ்வளோதான் அது உண்மையாக இருக்கிறோம்னு நினைச்சாலும் ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப செயற்கையா இருக்கும். எப்படா? ஆமா, ரொம்ப நோட் பண்ணிருக்கேன். நரிக்குற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஆமா இது பண்ணுவார்ல, அந்த அம்மா பாவம் ரொம்ப பாசமா இவருக்காக புறாக்கறி இவர் சாப்பிட்டு இருக்காரு, அந்த வடை அந்த இதெல்லாம் வந்து வெளியில இருந்து வெளியே இருந்து வாங்கிட்டு போய் வச்சது புறாக்கறி இவங்க சமைச்சிருக்காரு. அந்த புறாக்கறி சொன்ன அப்படி துப்புற அப்படியே வச்சுட்டு அப்படியே போட்டு கை கழுவ போறாரு. அந்த அம்மா வருத்தத்தோட சொல்லுது, சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், தெரியாம சமைச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன் சார் அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, நரிக்குறவர்களே மிக இழிவா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவங்கள வந்து எவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணி அந்த சாங், அந்த நேரத்தில் அவர் அரசியலில் தான் இருக்காரு, அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கார். அப்போது எவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் வந்து ஒரு இன்சல்ட்டுங்கிற இடத்துல வந்து ஒரு டிக்னிட்டி எவ்வளோ கொண்டு வர முடியுது அப்படின்னு இருக்குல்ல, அதை மாற்ற முடியுது. அதுதான் சில விஷுவல் மீடியம். அப்போ அந்த இன்சல்ட்டுங்கிற இடத்துல பார்க்கும்பொழுது, whenever I see pictures of திருமாவளவன் with Stalin அவர் உதயநிதி கை எப்படி பிடிச்சிட்டு குனிஞ்சிட்டு அப்படிலாம் பார்க்கும்போது, என்னுடைய சமூகத்தில் இவ்வளோ போராடி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவை விடுதலை சிறுத்தைகளாக மாற்றின ஒரு தலைவன் வந்து இப்படி குனிஞ்சு நிற்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதே ஜெயலலிதாவோட அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும், ஜெயலலிதாவும் அவரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. யார் மரியாதை கொடுத்தார்கள், யார் மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு தெரியுது, திமுகவில் விசிகாக்கு திருமாவளவனுக்கு மரியாதை இல்லை. அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் எவ்வளோ தலித் பிரச்சனைகளை பேசாமல் விட்டாலும் சரி, இல்லை அதுக்கு முட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை தலித்துகள் மேலேயே அவர் வெறுப்பாக பேசினாலும் சரி, திமுக அவருக்கு திரும்பி எதுவும் செய்யாது அப்படின்ற ஒரு இடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஜாதியவாதம் வந்து திமுகவில் நிலைச்சு போன ஒன்று. நிறைய பேர் திமுகவுடைய ஜாதிய மனப்பான்மை குறித்து பேச மாட்டாங்க, நிறைய பேர் பேசுறது இல்லை. ஸ்டாலினோ இல்லை கருணாநிதியோ இல்லை உதயநிதியோ ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே தலித்தல்லாதவர்கள். இவர்கள் தலித்துகளை இன்னும் ஜாதிய ரீதியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நடவடிக்கையிலுமே தெரியும். ஸ்டாலின் எடுத்துக்கோங்களேன், ஒரு பார்த்தா வயசான ஒரு வரவருக்கு தண்ணி வேணுமா வேணாமான்னு கேட்கறது போல நீங்கள் கவுடாவான்னு கேட்குறாங்க.
கரெக்டா? அதே மாதிரி அவங்க தேமுதிகங்கிற ஒரு தெலுங்கு ஃபியூடல் காஸ்ட்க்கு கொடுக்குற மரியாதை தெரியுதா நமக்கு? இல்லை நம்ம அவர் சிலையை திறந்தாரு திமுக தலைவர் வெங்கையா நாயுடு வச்சு அந்த நாயுடுங்கிற கம்யூனிட்டிக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை ஸ்டாலின், இதையே அவங்க மற்ற கம்யூனிட்டிக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு குறிப்பாக திருமாவளவனை சேர்ந்த சமூகம் எங்கள் சமூகத்துக்கு ஏன் ஸ்டாலின் கொடுக்கலங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஆனால் திமுகவோட ஜாதிய முகத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. திமுகவில் ஒரு நிர்வாகி இருக்காரு, அவர் ஜாதி ரீதியாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த க்ரக்ஸ் இட் செல்ஃப் டிஎம்கே இஸ் வெரி காஸ்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. சத்தியவாணி முத்து மட்டும்தான் அங்கே ஜாதியை தவிர்த்த தலைவர். சத்தியவாணி முத்து தவிர எல்லாருமே ஜாதி இருக பிடித்து கொண்டவர்கள் தான். அதனால தான் சத்தியவாணி முத்து அதுல இருந்து வெளியே வரதுக்கான இதுவும் இருந்துச்சு. அப்போ நம்ம திரும்ப இப்ப நீதி கட்சியில இருந்து ஏன் எம்சி ராஜா வெளில வந்தாரு? ஆமா, அதேதான் எண்ட் ஆஃப் தி டே இவங்கெல்லாம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு போயிடுறாங்க பார்ப்பன எதிர்ப்புல. ஆனா உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து வேற, நான் நிலவுடைமை ஜாதி, நான் பிள்ளை, நான் வெள்ளாளரு, நான் முதலியாரு, நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அப்போ இந்த திமுகவுடைய ஜாதிய மனநிலை தான் சீட்டு ஒதுக்கீட்டிலும் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் ஜாதிய மனநிலை இருக்கு. எனக்கு பட்டியல் சமூகத்தோட ஓட்டு வேணும், 24 மணி நேரம் அவங்க வந்து என் கூட இருக்கணும், அதுக்கு திரும்ப எனக்கு ஒரு கருவியா இருப்பாரு. ஆனா திரும்பக்கு நான் அந்த சீட்டை கொடுக்க மாட்டேன். கடைசியா கூப்பிட்டு பேசுறேங்கிறதே கிஷோர், நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை நியூஸ் சேனல்ல இதை பேசியிருக்கணும்? நீங்க முதல்ல திருமாவுக்கு தானே கூப்பிட்டு பேசியிருக்கணும், நீங்க முதல்ல அவர்கிட்ட தானே பேசியிருக்கணும், அதுக்கப்புறம் தானே மற்ற கட்சிகளோட பேசியிருக்கணும். உங்களுக்கு உபயோகமே இல்லைன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கூட நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க? காங்கிரஸ் என்ன வேலை செய்யுது தமிழ்நாட்டுல? எங்க பட்டி தொட்டி எல்லாம் போய் வேலை செய்யறவன் விசிகாவோட தொண்டை. ஒரு 2018 நினைக்கிறேன் நான் ஒன்று எழுதியிருந்தேன். திருமாவளவனை எல்லாம் கட்ட பஞ்சாயத்து கட்சின்லாம் சொல்லி திமுகல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், திமுகக்காக களத்தில் வேலை செய்பவர்களாக திருமாவளவன் இருப்பார், கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. நீங்கள் அவர்களை அரவணைத்து கொண்டு அவங்களோட அரசியல் செஞ்சால் தான் டிஎம்கே வின் பண்ண முடியும்னு நான் எழுதினேன். ஏன் எழுதினேன்? ஏன்னா இவங்க தான் வேலை செய்கிறவங்க களத்தில், கரெக்டா? ஆனால் அந்த வேலையை நான் உபயோகிச்சுப்பேன். ஆனால் அதிகமான சீட்டு பண்ணையாளர்களுக்கான காங்கிரஸ்க்கோ இல்லை அதிகமான சீட்டு இன்னொரு தெலுங்கு பண்ணையாளர்களான தேமுதிகக்கோ இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு நான் சீட்டு மதிமுகக்கு கொடுப்பேன். நீங்கள் பாருங்களேன், நம்ம சீமானோட அரசியலை எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம் அண்ணனோட அரசியலை. ஆனால் அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல. மதிமுகக்கு ஆட்களே முதல்ல இருக்கிறாங்களான்னு தெரியாத ஒரு இடத்துல எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க மதிமுகக்கு, ஆனால் கடைசியில் தான் திரும்ப. அப்போ சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆதங்கம்னா, திருமாக்கே அவரோட ஸ்ட்ரென்த் புரியலையோ, சொல்லுவாங்கல்ல அனுமாருக்கே அவரோட ஸ்ட்ரென்த் தெரியலங்கிற மாதிரி திருமாக்கே தெரியலையோ அவரோட ஸ்ட்ரென்த் என்ன ஆச்சு, வாட் இஸ் ஹேப்பன் டு ஹிம்? ஏன் அமைதியாக இருக்காரு? ஏன்னா இவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறோம், இவ்வளோ பேர் பேசுகிறோம், he can just throw it off. And he can look for the நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது திருமாவளவனை நம்பித்தான் வந்து திமுகவை நம்பி திருமாவளவன் கிடையாது. பாஸ்வான்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம பாஸ்வான் மேலே எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வச்சாலும் இன்னைக்கு அந்த சமூகம் பாஸ்வானோடையும் பாஸ்வான் குடும்பத்துக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க அந்த சமூகத்துக்கு எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணியிருக்காங்க. லெஃப்டோ ரைட்டோ இல்லை சென்டரோ எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க, விட்டு கொடுக்காம. நம்ம அதை தானே பார்க்கணும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இதை நான் ஒழிப்பாங்கிறீங்க, அதுக்கான ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிக்கல் தீர்வு உங்ககிட்ட கிடையாது. திமுகவும் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டிஎம்கே இஸ் த டேட் ஆஃப் பிஜேபி when it comes to trolling, abusing, threatening, நிறைய விஷயங்கள் டிஎம்கே இஸ் டேட் ஆஃப் பிஜேபி. நானே யோசிப்பேன், பிஜேபி தான் திமுகவோட ஃபார்முலா நிறைய இடத்துல காப்பி அடிக்கிறோம். ஐடிவிங்ல இருந்து முன்னோடி தான் திமுக. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும்? டிஎம்கே இஸ் நாட் இட் ஆல் லெஃப்ட். ஸோ டோன்ட் கம் அண்ட் டெல் மீ டிஎம்கே லெஃப்ட்டு, அப்போ நீ வந்து எனக்கு பிஜேபிக்கு போய் ஓட்டு போட சொல்றியாலாம் கேட்காத. தப்பு, அப்படி கேட்காத. நான் திமுகவை முற்போக்கான கட்சியாகவோ பகுத்தறிவான கட்சியாகவோ ஜாதியற்ற கட்சியாகவோ பார்க்கல. அவர்களுக்கும் மதவாதத்திலேருந்து ஜாதி வழியிலேருந்து எல்லாமே இருக்கு. எதனால நீங்கள் திரும்ப சொல்கிறேன், திரும்ப நீங்கள் திமுகவை புனிதப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். புனிதப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இல்லையே. விஜயை கூட நம்ம இப்போ சந்தேகத்தின் பேரில் முற்போக்குன்னு சொல்லலாம், திமுக சொல்லவே முடியாது முற்போக்குன்னு. இல்லை, இந்த 60 வருஷத்தில் அவங்க முற்போக்குன்னு சொல்லவே முடியாது. அதிகமான பட்டியல் சமூகத்துடைய மரணங்கள் திமுக இதில் நடந்துருக்கு. இன்சிடென்ட்லி மரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இந்த லாக்அப் மரணங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 26 லாக்அப் மரணங்கள். ஆமாம் 26 இல்லை 36 மரணங்கள். அதில் வந்து 27 மரணங்கள் லாக்அப் போலீஸ் கஸ்டடியும், மிச்சம் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியும். ஓகே. இப்போ இது வந்து என்ன நம்பர்னா ரிப்போர்ட் பண்ணப்பட்ட நம்பர்ஸ். அது கூட
ரிப்போர்ட் பண்ணப்படாத நம்பர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை நீங்க வந்து இன்டூ 3 போட்டுக்கலாம். எப்பவுமே கண்டிப்பா அப்படிதான். நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த இதையே நம்ம எடுத்துப்போம். ரிப்போர்ட் பண்ண 27 கேசஸ் 27 கேசஸ் இருக்கு இல்லையா, இதுல பெரும்பான்மை தலித்துகள், தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படின்னும் பொழுது இதுக்கு என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் அப்படின்ட்டு தான் இதில் தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஆகாஷுடைய இது சம்மந்தப்பட்ட தகவலே முழுமையாக மீடியாக்களில் வெளியில் பேசப்படாதபடிக்கு வேற 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 பிரச்சனைகளை கொண்டு வந்து. ஆமாம், நாங்கள் தான் நான் ஒரு 10 நாள் இல்லை, 10-15 நாள் முன்னாடி இந்த இஷ்யூவை நான் கொண்டு வந்தேன். நான் தைரியமாக நேஷனல் மீடியாவில் இந்த இஷ்யூவை நான் கொண்டு வந்தேன், நான் பேசினேன். அப்போ தான் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டீங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நியூஸ் 9ல், அந்த பையனை என்ன பண்ணி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் நீங்கள் அந்த பையனுக்கு வந்து 28 இடத்துல காயம். எதுக்காக அவனை கஸ்டடியில் எடுத்தாங்க? இவங்க சொன்னது என்னன்னா, ஒரு சிசிடிவி ஒன்று உடனே போட்டாங்க அவன் செத்ததுக்கு அப்புறம், அவன் யாரையோ வெட்ட போகிற மாதிரி. ஆனால் உண்மையிலே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ண போனவங்க, நான் அந்த பையன் ஊரில் மானாமதுரையில் இவன் வந்து ஒரு இல்லிசிட் லிக்கர், அதாவது கள்ள மது விற்பனை நடந்துட்டு இருந்தது, அது குறித்து இவன் கேள்வி கேட்க போய் சண்டை போட்டான். அதுக்கு இவனை கூட்டு போய் தான் எங்களெல்லாம் நீ கேள்வி கேட்பியாரும் ஒரு ஜாதி சார்ந்த போலீஸார் அடித்தாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியனோட மகளும் அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த பையனை என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு போய் கண்ணை கட்டி இப்போ அஜித்தையும் அதே தான் பண்ணாங்க. அஜித்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயுமே கூட்டு போகல, அஜித்தை வெளியில் கூட்டு போய் பண்ண மாதிரி இவனையும் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் கூட்டு போய் அவனை அடிக்கிறாங்க. அவங்க அப்பா அழகர் அவர் சொல்கிறாரு, என் பையனை அடித்து உடம்புல இருந்து சிரஞ்சு வச்சு ரத்தம்லாம் எடுத்தாங்கன்னு கூட சொன்னார். இன்னும் அதுவே வந்து என்டிடிஃபைன் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் கொடுத்த உடற்கூறாய்வுக்கும் ஆக்டிவிஸ்ட் எடுத்த டீடைல்ஸுக்குமே நிறைய இஷ்யூ இருக்கு. இல்லைங்க, இது ரொம்ப சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்குங்க. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 ப்ரீவியஸ் விஷயத்தையும் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வரேன். என்னன்னா, கரூர் சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய அந்த சம்பவத்தில் இதே போஸ்ட்மார்ட்டமில் தான் வந்து மாறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த போஸ்ட்மார்ட்டமே ஒரு ஊழல் அப்படின்னு வந்திருக்கு. ஆமா, சரியா? ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமை போராளி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போஸ்ட் போட்டாரு, ஆனா கொஞ்ச நேரத்துல அதை டிலீட் பண்ணிட்டாரு. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் நிறைய வருகின்றன, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா அப்படியே கிருஷ்ணகிரியில திமுகவை சேர்ந்த ஒருவன் 2.5 வயது குழந்தையை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான். அது எனக்கு அந்த இன்னொரு விஷயம் சொல்றேன், பாலியல் பலாத்காரம்னு சொல்லக்கூட என்னால அதை இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அந்த ஆள் ஒருத்தன் பண்ணானா, அதே நேரத்துல வந்து மயில நாமக்கல்ல ஒரு 7 வயசு குழந்தை ஒருத்தன் பண்ணால, அவன் ஏற்கனவே 2 குழந்தைகளை பண்ணிட்டு வெளியில சுத்திட்டு இருந்தான் போக்சோ கேஸ்ல. இப்ப இந்த விளாத்திக்குள்ள மாதிரியே. அப்போ எத்தனை பேர் உள்ளே இருக்க வேண்டியவங்க இந்த ஆட்சியில வெளியே இருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த கிருஷ்ணகிரியில நடந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இது 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. டிசம்பர் 11 நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம்ல மாத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது குழந்தை பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட தகவல்களை மாற்றி பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து அது பூதாகரமா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பாலியல் குற்றச்செயல் நடக்குது அப்படின்னா முழுமையாக நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்ல போகிறோம்னா கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை எங்கே நம்ம குற்றம் சாட்டுவோம்னா, அரசாங்கத்தின் பின்னணியை வைத்து ஒருவன் தப்பித்துக் கொள்வான் என்றால், கண்டிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தா மாதிரி, யார் அந்த சார் விவகாரத்தில் நடந்தா மாதிரி, நான் திமுக கொடி போட்ட காரில் வருவேன், நான் செய்வேன். இன்னொன்னு சொல்றேன் கிஷோர், போன வாரம் போன மாதம் இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது அன்றைக்கே கோட்டூர்புரம்ல ஒரு மாணவி திருச்சியை சேர்ந்தவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் அது மாதிரி நடக்கலன்னு சொல்லி பின்னாடி வாபஸ் வாங்கினாங்கல்ல, அதுவே சம்திங் இஸ் ஃபிஷிங். இது யாரும் படிப்பு வரலன்னு சொல்லிட்டு போய் திருச்சியில இருந்து இங்க வந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு ரேப் கேஸ் கொடுப்பான். ரேப் பண்ணாலே ரேப் கேஸ் கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படுவாங்க, ஏன்னா போலீஸ் அப்படி நடத்துவாங்கன்னு. யாராவது போய் ரேப் கேஸ் கொடுத்துட்டு அது 3-4 மணி நேரத்துல செய்தியான பிறகு வாபஸ் வாங்குவாங்களாமான்னு எனக்கு சரியில்லைன்னு. நீங்க பாருங்களேன், இது எவ்வளோ கரப்டான ஒரு விஷயமா இருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ல நம்ம. இல்லை, இந்த ஆட்சியில தான் வினோதமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அனாயசமா கடந்து போறோம். இதுக்கு நடந்ததே கிடையாது. கனிமொழி வந்து நீங்க அண்ணா அடுத்து வரேன், கனிமொழி வந்து இங்க KK நகர்ல கூட்டம் நடத்துறாங்க, இங்க மலரடி கூட்டம் நடத்துறாங்க, காவல்துறை பெண் அதிகாரி மீது சில்மிஷம் பண்றான் அப்படின்றது. கனிமொழி இதை பத்தி பேசவே இல்லை, முதல்ல பேசல.
அடுத்தது என்னன்னா, அந்த பெண்மணி புகார் கொடுத்தாங்கல்ல, அந்த பெண் அதிகாரி, அவங்க வாபஸ் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இப்படிலாம். ஒரு பெண் தான் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவோ, தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தப்பட்டதாகவோ சொல்லிட்டு ஒரு அதுவும் நம்ம காவல்துறை அதிகாரி கோஷன் பண்றாங்க. இப்போ போன வாரம் இந்த வாரமும் ஒரு போன 3 நாள் முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு. எஸ்பி ஒரு பெண் அதிகாரியை வந்து பண்ணி இப்போ ரேப் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணது இப்போ இது நடந்திருக்கு. இப்போ எனக்கு புரிய மாட்டேங்குது, போலீஸே இவ்வளவு கரப்ட் ஆகிற அளவுக்கு எப்படி நடந்துச்சு இந்த ஆட்சியில? யாருடைய நேரடி பார்வையில் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்? போலீஸ் மந்திரி யாரும் தெரியாம தான் மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாலின் ஒண்ணுமே பண்றது இல்லை. இஸ் நாட் ஈவன் கம்மிங் அவுட் அண்ட் டாக்கிங் அபவுட் த ரேப்ஸ். நான் என்ன சொல்றேன், பாதுகாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீ வந்து வெளியில வந்து சொல்லணும், நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்க இது பண்றோம் நாம. ஆனா இவர் எதுவுமே நடவடிக்கை எடுக்காதனால போலீஸ் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த பெர்பட்ரேட்டர்ஸ் இந்த கிரைம். கோ-அக்யூஸ்ட் ஆயிடுறாங்க, கோ-பெர்பட்ரேட்டர்ஸ் ஆயிடுறாங்க. அண்ணாநகர்ல சொன்னோமே, அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த அப்பாவை அடிக்கிறாங்க, கேஸை வாபஸ் வாங்கிக்கோன்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வ சாதாரணமா வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குது. அண்ட் இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குதுன்றதை விட இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய மீடியாக்கள் வாய மூடி. ஏதோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நியூஸை சும்மா ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறது, 2 வந்து நியூஸை கில் பண்ணுறது. சில நியூஸ் வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆகாஷ் கேஸை வெளியே கொண்டு வரவே இல்லை. ஆகாஷ் கேஸில் என்னதான் அப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் களத்தில் என்ன பண்ணீங்க, நீங்கள் களத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு தமிழகம் முழுதும் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போது ஆகாஷ் ஜலீஷனோட சொந்தக்கார பையன் காலையில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான், அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆகாஷ் எங்கள் பையன்தான், தேவேந்திர குல வேளாளர், இவர் அந்த பையன் கூட நான் 3 நாள் கேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது 5வது கேஸ். அவர் சொல்கிறான், இந்த மாதிரி அவனை கூப்பிட்டு போய் அடிச்சிட்டாங்கக்கா, அடிச்சுட்டு போலீஸ் வந்து சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த கேஸை பற்றி எழுதுங்கன்னு அந்த கேஸு இந்த வீடியோ இதை பற்றிலாம் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ கூட இங்கிலீஷ் மீடியா பிக்கப் பண்ணதை தவிர தமிழ் மீடியா அது குறித்து பேசவே இல்லை. திரும்ப திரும்ப விஜய் த்ரிஷா பேசிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? விஜய் த்ரிஷா அப்புறம் இந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் தான் பேசுறாங்களே தவிர சோல்ட் அவுட் மீடியா. கார்த்திகை செல்வன் கூட இதை பத்தி பேசல. குணசேகரன் சுத்தம் வெட்கக்கேடு. குணசேகரன் இதான் சொல்றேன், திமுகவில் இருக்கவன கூட ஒத்துக்கலாம், நான் தீக்கால இருக்கிறேன்னு பெரியார் பேரை சொல்லிட்டு, நான் தீகா வம்சம்னு சொல்லிட்டு 12 ஸ்லைடு நீ விஜயை பற்றி போட்டிருக்க. ஒரு கல்யாணத்துக்கு போனதுக்கு ஒரு 12 ஸ்லைடு. அது என்ன வேணா இருக்கலாம், கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், எங்கே வேணா போயிருக்கலாம். 12 ஸ்லைடு நியூஸ் போடுறேன். ஆனால் இந்த பாலியல் வன்முறைக்கோ நாங்குநேரில் இது பண்ணதுக்கோ நீ அந்த நியூஸை பற்றி நீ பேசவே இல்லை. ஏன் அந்த நீ அதை பற்றி டிபேட்டே நடத்தலை? நான் குணசேகரன்கிட்ட கேட்குறேன், என்னதான் உன் பிரச்சனை? இவ்வளோ திமுக இதுவாக நீங்கள் இருக்கக்கூடாதுல்ல. சி, ப்ரெஸ் இஸ் த பிக்கெஸ்ட் பெர்பட்ரேட்டர். நான் சொன்னேன், நீங்கள் கோ-பெர்பட்ரேட்டர்ஸ்லேயே மிகப்பெரிய ஆட்கள் ப்ரெஸ்ஸு தான். உங்கள் அமைதி, உங்களுடைய சொம்பு தூக்குறதனம், அப்புறம் நியூஸை மாற்றி சொல்கிறது, இது எல்லாமே வந்து மக்களை பாதிக்குது. இன்னைக்கு இந்த சமூகம் சிஎம் மட்டும் கேள்வி கேட்கறது கிடையாது, பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்கணும். பத்திரிகையாளர் தான் முதல்ல கேள்வி கேட்கணும். பத்திரிகையாளர் தான். ஏன்னா நீங்க தான் அரசனுக்கு, அரசனோ இல்ல முதலமைச்சரோ யாரோ, நீங்க உண்மையை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இன்னொன்னு சொல்றேன் கிஷோர், பத்திரிகையில இருக்க பெண்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில, ஆனா வெளியில வராம இருக்கு. நான் எதுக்கு அந்த விஷயத்தை வெளியே சொல்றேன், பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வராத வரைக்கும் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். இப்போ மாதுர் சத்யா அதெல்லாம் வந்துச்சுல்ல, ராஜீவ்காந்தி எல்லாம் வரும்போது அதுவும் வரும், ஒரு நாள் வரும். ஆனா எல்லாருமே இங்க அமைதியாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இங்க எல்லாரும் அமைதியாக்கப்பட்டிருக்காங்க. அதுதான். அப்போ நீ என்ன ஆட்சி நடத்துற? பெண்களுக்கு இப்போ இதுவே மாதர் சங்கம் வேற எதுவாக இருந்தாலும் இந்நேரம் வந்து கீழே உருண்டு பிறண்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க வேற ஆட்சியாக இருந்தால் கம்யூனிஸ்டுகள். ஆனால் போராட்டம் பண்ணவே இல்லை. விளாத்திக்குளம் மாணவிகளுக்காக எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தவே இல்லை. மே 17 எடுத்துக்கோங்களேன். நான் கேட்குறேன், அந்த மனுஷனோட போஸ்டர் பார்க்குறேன், நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக அந்த நேற்று திலீபன் இறந்தார் அவர் போஸ்டர் பார்க்குறேன். யூனோ ஹவு சேட் இட் இஸ். யூ திங்க் தட் டெத் வாஸ் ஈவன் நீடட்? அந்த மரணம் நிகழணுமா கிஷோர்? அது எப்படி எனக்கு தெரியலையே. கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் தங்களை வருத்தி கொள்கிறார்கள். நான் கேட்குறேன், என்னைக்காவது கருணாநிதியும் தலை வச்சாரு, அப்புறமா தான் தெரிஞ்சது ஓடலையா அந்த தலை வச்சிருக்காரு. அப்புறம் ஸ்டாலின் எதுவுமே, ஸ்டாலினுக்காக சிட்டி பாபு இறந்தார், கரெக்டா? ஸ்டாலினுக்காக சிட்டி பாபு இறந்தார். பாபுல இருந்து சாதிக் பாட்ஷா ஸ்டாலினுக்காக இறந்தார், சரியா? உதயநிதிக்காக எல்லாரும் அடி வாங்கி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனா இவங்க குடும்பம் பத்திரமா இருக்கு கேட்டா கப்பல் வச்சிருக்காங்கறான், 2 கப்பல் இருக்குன்றான். 10 இல்ல 2 தான். 10 இல்ல 2 தாங்கிறான் அசால்ட்டா.
2 கப்பலுங்கிறான், வானத்துல விமானங்கிறான், என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே பஞ்சபூத திருடர்கள்ன்ட்டு. அதுதான் சொல்றேன், என்ன பஞ்சபூத ஊழல். ஆமா, பஞ்சபூத ஊழல் எல்லாத்துலயும் அதாவது எல்லாத்துலயும். நிலம் நெருப்புல நிலம் நிலக்கரி ஊழல் இருக்கு, நெருப்பு ஊழல். அதான் சொல்றேன், நிலம் வந்து G², ஆ, நெருப்பு வந்து நிலக்கரி, ஆமா சரியா? ஆமா அதுக்கப்புறம் காற்று வந்து ஸ்பெக்ட்ரம், ஆமா சரியா? வானம் வந்து ஸ்பைஸ் ஜெட், ஆமா. சரியா? இது கடல் வந்து இது டிஆர் பாலு ஃபேமிலி. கப்பல், ஆமா, சரியா? இப்படி எதையுமே விட்டு வைக்கல. எதையுமே விட்டு வைக்கல, எதையுமே விட்டு வைக்கல. எல்லா ஸ்பேஸ்லயுமே நீங்க இதெல்லாம் ஊழல் பத்தாதுன்னு பண்ணிருக்கீங்க. உலகத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு பள்ளம் தோண்டி வேற திருடுறான், சரியா? இல்ல இது நம்ம சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இவனுங்கிட்ட வந்து மாட்டிட்டோம். இந்த இவன் சொல்லுவான்ல வடிவேலு, அந்த பையன் அவன் சொல்லுவான், டேய் நீ ஆம்பளையா இருந்தா வாடா அப்படிலாம் சொல்லுவான். அவன் சொல்லுவான், டேய் சனாதனத்தை எதுக்கு வாடான்னு சொல்லுவான். போயிடாத, வேண்டாம். இல்ல எதுக்குன்னா போனா கிட்னியை ஊர்விட்டு அமிச்சிருவான். அதையும் பண்றாங்க, அதையும் பண்றானுங்களே என்ன. ஆனா இதுல மெயினா என்ன விஷயம் பார்க்க வேண்டியது, கிட்னி இந்த கிட்னி திருடு பெருசுங்க. வாட் ஐ ஃபெல் வெரி சேட். எனக்கு இந்த உலகத்தின் மேலேயும் இந்த சமூகத்தின் மேலேயும் ஒரு வெறுப்பு வந்ததுக்கே காரணம் சொல்லலாம். ஒரு நிமிஷம் எனக்கு வெறுப்பே வந்துருச்சு. என்னன்னா, விளாத்தி குளத்தில் அந்த குழந்தை, அந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை இல்லை, அது வந்து பாத்ரூம் போகிறதுக்காக இடம் இல்லைன்னு. அதில் இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அதுவும் களத்தில் எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. அங்கே தான் அதிமுக தாவேக்காவை சேர்ந்தவங்களாம் போராட்டம் பண்ணாங்க. அவங்க தான் அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேயும் போலீஸ் வந்து சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்கிட்ட மெசேஜ் தான் வந்துச்சு. அந்த பெண்ணோட அப்பா அம்மாவில் ஒருத்தர் வந்து எஸ்சி, ஒருத்தர் வந்து ஓபிசி. அவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணதுனாலே அவங்க ஊரை விட்டு ஒதுங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்ரூம் கூட கிடையாது. அவங்களுக்கு ஏழை, அவங்களுக்கு பாத்ரூம் கூட கிடையாது. அதில் என்ன கொடுமைன்னா, பாத்ரூம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 குழந்தை வந்து அந்த வயலுக்கு பக்கம் ஒதுங்கி இருக்கு. அதே காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், சென்னையில் மட்டும் ஜிசிசியில் பப்ளிக் டாய்லெட் அப்படின்றது ஒரு நாளைக்கு 600 ரூபாய் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு 800 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஊழல் பண்ணியிருக்கீங்க. இப்படிதான் கனெக்ட் பண்ணும் கிஷோர், இப்படிதான் பேசணும். ஒரு பக்கம் கக்கூஸ்ன்னு சொல்லி பிரியா பண்ண அலேஜ்டு ஊழலுக்கும், இந்த பக்கம் கக்கூஸ் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கு பாத்ரூம்காக காட்டில். உங்களுக்கு தெரியுமா, அதிகபட்சமான ரேப் தமிழ்நாட்டில் தலித்துக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் நிறைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்ரூமுக்கு போய் தான் நடந்திருக்கு. அப்போ அந்த 800 கோடி ரூபாயில் எத்தனை பாத்ரூம் கட்டியிருக்கலாம்? நீ கட்டியிருக்கலாம்ல. எத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம்? வேலூர்ல பாத்ரூம் ஒதுக்குன இடத்துல கட்டாம எங்க தெரியுமா கட்டினாங்க, போய் சுடுகாட்டுக்குள்ள கட்டினாங்க. அவங்க சொன்னாங்க ஃபோன் பண்ணி, மேம் நைட்ல எப்படி மேம் நம்ம சுடுகாட்டுக்கு போய் பாத்ரூம் போவோம்னு கேட்டாங்க. வேலூர்ல யோசிச்சு பாருங்களேன், திமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. கதவில்லாத பாத்ரூம், அதே மாதிரி அடுப்பங்கற மாதிரி கட்டினாங்க பாத்தீங்களா? ஆமா, 13 டாய்லெட் இந்த பக்கம், 13 டாய்லெட் அந்த பக்கம், ஒண்ணா எல்லாரும் சேர்ந்து செயற்குழு கூட்டமா நடத்த முடியுங்க. இல்லை இதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா அந்த டைமில் கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. மனசாட்சி இல்லாமல் கீழடி காலத்துக்கே நம்மளை கூட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்போது இங்கே சில பெண்கள் இருக்காங்க. எனக்கு கோவமே என்னன்னா, நம்ம பெண்கள் உரிமையிலான வன்முறையெல்லாம் பற்றி பேசும்போது டிஎம்கேல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. 24 மணி நேரம் உட்காந்து டிஎம்கே மையத்தை சேர்ந்தவர்கள், கமலோட கட்சியை சேர்ந்தவங்க, விசிகாக்கை சேர்ந்தவங்க, இந்த கம்யூனிஸ்டை சேர்ந்த விமன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கு, நாங்கள் சேஃபாக இருக்கோம், எங்களுக்கு அவர் பிரியாணி கொடுத்தாரு, கறி பார்த்தியா கறி, பீஸ் பார்த்தியா பீஸு அப்படிலாம் சொல்லி சந்திரமுகியில் வர மாதிரிலாம் பண்ணுதுங்க. உண்மையிலே கக்கூஸ் இல்லாமல் ஒரு பிள்ளை வெளியே போய் அதை ரேப் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் குழந்தைங்கள் பாதுகாப்பு கிடையாது. சிசிடிவி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சிசிடிவி பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுமா, சென்ட்ரல்லேருந்து வர நிர்பயா ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நிர்பயா ஃபண்ட்ஸை எதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணது வந்து என்ன சொன்னாங்க, விளக்கும் சிசிடிவியும் போடுறோம் பாதுகாப்புக்குன்னு. ஆனால் அதிகமாக என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க நிர்பயா ஃபண்டில், எனக்கிட்ட இருக்குது டேட்டாவோட, ஆர்டிஐயோட, டெய்லரிங்க்கு கொடுத்துருக்காங்க. டெய்லரிங் இது ப்ரோக்ராமுக்கு இதெல்லாம் நிர்பயா ஃபண்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டரி தொழில், இதுக்காக நிர்பயா ஃபண்ட் உனக்கு தேவை? நீ எங்கே சிசிடிவி போடணும்? இன்னும் கூட ஓஎம்ஆரில் பல இடத்துல லைட் இல்லை, இன்னும் கூட தமிழ்நாட்டில் பல இடத்துல லைட் இல்லாமல் இருக்குது. நீ அந்த ஃபண்டை அங்கே தானே போட்டிருக்கணும், அட்லீஸ்ட் எடுத்து செஞ்சா. அப்புறம் நீ வெளியே வந்து வெல்லும் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள் நீ எப்படி சொல்லலாம்? கொல்லப்படும் தமிழ் பெண்கள். ஆமாம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் தேமுதிகவோட நான் வந்து கூட்டணி வைக்கிறேன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைகோவுடன் கூட்டணி வைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து தெலுங்கு பேசும் மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி. இதே
தமிழ்நாட்டில் தான். திருவண்ணாமலைக்கு ஆந்திராவில் இருந்து வந்து தாயார் மகள் ஆதிவாசி எஸ்டி போலீஸ் ரேப் பண்ணா என்ன பட்ட நடந்தது? பகல்ல அவங்க வந்து அந்த இது லோடு வண்டி இருக்கும் இல்லையா, அதுல தக்காளி லோடு வண்டி, அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு ஏறி வராங்க. இந்த லோடு வண்டியை நிறுத்திட்டு இந்த போலீஸ் 2 பேர் அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த லோடு வண்டிக்காரன் கூட அவன் வந்து தடுக்கலை. அதில் ரொம்ப வரி ஃபேக்டர் என்னன்னா அவன் தடுக்கலை. அப்படின்னா பல முறை இது நடந்திருக்கு. அவன் கூட்டு வரான், போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறான், அப்படிதான் நடந்துட்டு கூட்டு போறாங்க. அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பேட்டர்ன் அப்படிதானே காமிக்குது. அப்போ ஒரு தாயார் முன்னாலேயே ஒரு பெண் சீரழிக்கப்படுகிறார், அவருடைய மகள். எவ்வளவு கொடுமை இதெல்லாம். அதுதான் சொல்றேன். இதுல என்ன போலீஸால கிஷோர், நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த நியூஸ் பேசல, கில் பண்றாங்கன்னு சொன்னோம். மனித உரிமை ஆர்வலர்களே பாதி பேர் வாயை மூடிட்டு இருக்கான். எவெல்லாம் அதிமுக ஆட்சியில எல்லாத்துக்கும் நான் அதிமுக ஆட்சியில பேசினேன் கிஷோர், 5 வருஷமா பேசினேன் மனித உரிமைக்காக, இப்பவும் பேசுனேன். ஆனா என் கூட பேசிச்சுல ஒரு 99% யாருமே பேசல. இல்லை, என்னுடைய கேள்வி இங்க என்ன, நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ன வந்து கேட்கிறான், நீ நயன்தாராக்காக பேசு. நான் சொன்னேன், எனக்கு என்ன கேவலமா 600 கோடி வச்சிருக்க நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் நான் பேசணும். இல்ல திருவண்ணாமலையில இருந்து ஒரு வண்டியை கூட எடுக்க முடியாம, ஒரு வாடகைக்கு வண்டியை கூட எடுக்க முடியாம, அல்லது அங்கிருந்து வரத்து கூட முடியாம அவங்க வந்து ஒரு 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 இந்த கட்ட வண்டியில வந்துட்டு அவங்க வந்து ஏறி வர. அதனாலதான் நான் பேசணுமா இன்டர்செக்ஷனாலிட்டி பேசுறது. எந்த பெண்ணுக்கும் முதல்ல உதவி தேவை. 80 குழந்தைகள், பெண் குழந்தைகள் திருச்சியில அரசு உதவி பெறும் ஒரு 2 வாரம் முன்னாடி வந்துச்சு நியூஸ் தெரியுமா? பாலியல் துன்பத்துக்கு உள்ளானாங்க. அந்த காப்பகத்துல வேற எங்கேயோ கொண்டு போனோம். அந்த நியூஸ் எத்தனை பேர் பேசினாங்க? இல்லை இன்னைக்கு நயன்தாராக்காக பேசணும் எவ்வளோ பேசினாங்களா? நயன்தாராவே பேசினாங்களா? நான் கேட்குறேன். நானே விஜய், அஜித் குமார், எல்லாம் ரஜினி, கமல் எல்லாரும் அவங்க இப்போ நடிக்கும் போதே கேட்குறேன், இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, வாயை திறந்து பேசுதானே அப்படின்னு 100 தடவை கேட்டிருக்கேன். இப்போவும் கேட்குறேன். நயன்தாராவோ இல்லை த்ரிஷாவோ கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். யாராவது வாயை திறந்து பெண்கள் மேல் நடக்கும் வன்முறையை பற்றி இந்த ஆட்சியில் கேள்வி கேட்டிருக்காங்களா? ஆனால் அவங்களுக்கு ஒன்றுனா நான் குரல் கொடுக்கணுமா? அவங்களுக்கு என்ன நேரடி நான் எதுக்கு உனக்கு குரல் கொடுக்கணும்? நீ முதல்ல நீ ஸ்டார் பொசிஷன்ல இருக்கேங்க. சின்மை எடுத்துக்கோங்க. அவளோட ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ தொலைச்சிட்டு கூட சின்மை உட்கார்ந்து எத்தனை பேருக்காக பேசுச்சு அந்த பொண்ணு? பேசுனாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? நீங்க பேச மாட்டீங்களா? தமிழ்நாடு தான் ஒரு வியர்வைக்கு தங்க காசு கொடுத்த மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கு. இவங்க அவங்கள இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா யாராவது ஒன்று சொன்னோடனே நீ பேசுறியானா எவ்வளவுதான்டா பேசுறது? நான் திருச்சி காப்பகத்துக்கும் பேசணும், இந்த நாமக்கல்ல இது பண்ண குழந்தைக்கும் பேசணும், அதுக்கப்புறம் இங்கங்க கொல்லப்படுற பெண் போலீஸுக்கு பேசணும், நான் குழந்தைக்கு பேசணும், நான் எவ்வளவு விளாத்தி குலத்துக்கு பேசணும், நான் எவ்வளவு பேசுறது? அதுக்கு பேசுறதா? 500-600 கோடிக்கு மேல உட்காந்துக்கிட்டு உங்களை பற்றி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு போகிற போக்கில் ஒன்று பேசினார்ன்றதை வச்சுட்டு நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி எடுத்து வச்சுட்டு பேசுகிறதா? இல்லை, சண்முகம் சொன்னதை நானும் கண்டிக்கிறேன். பட் அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு செய்தியாக்கி நான் அப்படியே பொங்கி இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு டைவர்ட் பண்ணுற இடத்துக்குலாம் நான் வர முடியாது. எனக்கு முக்கியமான பிரச்சனை தான் பேசணும். எனக்கு முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது. நாங்கள் சொல்ல தெரியுமா, டாய்லெட் இல்லை, ஸ்கூலில் ரேப் பண்ணுறான், டீச்சர் ரேப் பண்ணுறான். அதே அஞ்செட்டியில் கிருஷ்ணகிரியில் அந்த 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணால திமுககாரன். அதே ஊரில் அடுத்த வாரம் ஒரு ஸ்கூல் டீச்சர், அரசு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒரு குழந்தை இது பண்ணி கேஸ் வெளியே வந்துச்சு. கேஸ் பேச மாட்டானுங்க, எவனும் பேச மாட்டேங்கிறான். நான் மட்டும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மனநிலையில தான் நான் போய் நியூஸ் 9ல உட்காந்துட்டு இருக்கும்போது யாரும் நியூஸ் சேனல்ஸ் பேசல, மனித உரிமை ஆர்வலர்கள் பாதி பேர் பேசல, ஹென்ரி டிஃபன் பேசுறாரு, வேற யாரும் பேசல. இப்போ இவ்வளோ கஸ்டோடியல் டெத்து நடக்குது, டக்கு டக்கு டக்குன்னு கொலை பண்ணுறான். ஒரு பையனை காலுக்கு கீழே கல்லும் காலுக்கு மேலேயும் கல் வச்சு ஈர சாக்கு கட்டி நைட்டு ஃபுல்லாக அடிச்சு அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகி ரத்தமும் கொழுப்பும் ஒன்றா சேர்ந்துருக்கு. அவனுக்கு மூளையில் அடி, அவனுக்கு வாயில் அடி, அவன் உடம்பு ஃபுல்லாக 28. அவன் வந்து இதெல்லாம் உயிரோட இருந்தால் கூட அவன் கஷ்டம். அந்த அளவுக்கு நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. நான் இதெல்லாம் நினச்சிட்டு போய் எனக்கு வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்குது தமிழ்நாட்டில்னா? நான் சொல்கிறேன், இங்கே நாங்கள் தலித்துகள் இங்கே கையிற நிலையில் இருக்கோம், எங்களுக்கு யாருமே இல்லை. நான் யாரை பற்றியாவது இங்கே பேசினாலும் சண்டை போட்டாலும் உடனே விசிகா எங்கள் மேலே எகிரிட்டு வராங்க. திமுகவோட கட்சியாக இருந்துன்னா 1 வாரம் காலம் என்ன விசிகா தப்பு தப்பாக பேசினாங்க. அப்போது நீங்கள் பெண்களோட பிரச்சனை வன்முறை தானே பேசுகிறீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. எங்களை போன்று பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலருக்கும் பட்டியல் சமூக பெண்ணுக்கே இங்கே எங்கே இது இருக்குது? நீங்கள் பார்க்குறீங்களா? ஐ எம் ப்ரிவிலேஜ்,
ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இன் ஹிந்தி. உலகத்தில் இருக்க எல்லா ஃபாரம், நான் யூஎஸ் போயிட்டு வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஆனால் எனக்கே ஒரு ப்ரிவிலேஜ் பொண்ணுக்கே இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னா, ஒன்றுமே இல்லாத பெண்களுக்கு, படிப்பு இல்லாத ஏழை தலித் பெண்களுடைய வாழ்க்கை நினச்சி பாருங்க. அதுக்கு தானே திரும்ப நிற்கணும், அதுதானே விசிகே நிற்கணும். கனிமொழியை புகழ்வதுக்கோ, துர்காவை புகழ்வதுக்கோ, கிருத்திகாவை புகழ்வதற்கோ இந்த கட்சி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கல. பிளாக் பேந்தர்ஸ் எதுக்கு உருவாக்குனாங்களோ அங்கேருந்து பார்த்து இதை எமுலேட் பண்ணுறாங்க. எமுலேட் பண்ணி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கும் பொழுது எல்லா விதியும் சொல்ல, பெண்ணியத்துலேயும் நம்ம கேள்வி கேட்டோம்ல, நீ கேள்வி முதல்ல எனக்காக, அப்புறம் நான் உனக்காக பேசுகிறேன்னு. அது மாதிரி பெண்ணியத்தையும் அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்போ ஜாதி அரசியல் எல்லாத்தையும் கேள்வி கேட்குற இடத்துல இருந்து வந்துட்டு இன்னைக்கு எந்த தலித்தும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, பேசுனா ஒன்று நாங்கள் ஆள் போட்டு கலாய்ப்போம், ஆள் வச்சு நாங்கள் செய்வோம் அப்படின்னா ஒரு ஏங்க பட்டியல் சமூகங்க, என்னை நீ காப்பாற்றணும். என்னையும் அவமானமாக பேசுகிற, எனக்கு என்ன போய் அவமானப்படுத்துகிற, மற்ற உயர் ஜாதி பெண்களெல்லாம் உட்கார வச்சு, ஆண்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய பெண்களை உட்கார வச்சு என்ன அசிங்கமாக பேசுகிற ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு நான் பரிதாபம் பார்த்துட்டு இருக்கேன். இதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. அந்த நிலைக்கு அந்த கட்சியை கொண்டு வந்தது என்ன, யாரு? திமுக. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களா விசிக அவங்க தனிப்பட்ட கோவத்தை என் மேல காட்டுறாங்கன்னு? இல்ல, திமுக சொல்லுது இவங்க இந்த மாநிலத்துல இந்த விஷயங்களை வெளியே எடுத்துட்டு வரவங்க இவங்க தான், இவங்க வாயை அடக்குங்க, இவங்களை ட்ரால் பண்ணுங்க, இவங்களை அபியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கந்தசாமி சொன்னாங்கல்ல, அதே தான் எனக்கும் நடந்துச்சு. இவங்களை ட்ரால் பண்ணுங்க, இவங்களை அபியூஸ் பண்ணுங்க, ஏன்னா வெளியே இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில பாஸ் ஆகுது, இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு போகுது, நியூஸ் மீடியா நேஷனல் மீடியாவுக்கு போகுது. நான் ஹிந்திலேயே நியூஸ் வர வைக்கிறேன், நான் ஹிந்தியில நியூஸ் வர வைக்கிறேன். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இந்த நியூஸ்லாம் வெளியே வரவே கூடாது, இவ வர வைக்கிறா, இவளை எப்படியாவது அமைதிப்படுத்துங்க, இவளை வாயை மூட வைங்கன்னு விசிகாக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதை தான் விசிகா செய்யுது. அசிங்கமா இல்லை, அவமானமா இல்லை? இதுக்கு வேற வேலை பார்க்கலாம்ல? நீ பச்சை கேட்குற. ஆனாலும் ஒரு இடத்துல மன்னிக்க தயாரா இருக்கேன் நான். ஆனாலும் இந்த செகண்ட் நீ திரும்பி இல்லை என் சமூகத்துக்காக நான் பேசுறேன்னு திருந்தினா, ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சப்போர்ட் யூ, ரைட்? கண்டிப்பா. ஸோ நான் சொல்லிக்கிறது, விசிகா தான் அத்தாரிட்டி இங்க பட்டியல் சமூகத்தோட ஓட்டுக்குன்றதை விசிகா மறந்துடணும். முதல்ல பட்டியல் சமூகத்துக்கு யாருமே இங்க அத்தாரிட்டி கிடையாது. பட்டியல் சமூகத்துல 76 சமூகங்கள் இருக்கு, 76 சமூகம். அந்த 76 சமூகத்துல 100 பலாயிரம் கோடியான பிரச்சனைகள் இருக்கு அந்த சமூகங்கள்ல. ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி வீடு இல்லை. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருளர்களுக்கு வீடு பட்டா கொடுத்து 3 வருஷம் ஆகுது, வீடு கொடுக்கல. இந்த மாதிரி 100 கேஸ் இருக்கு, நான் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கா என்ன இல்லைன்னு. அந்த நீங்க சொல்றீங்க பார்த்தியா என் தமிழ்நாடு முன்னேறி விட்டதுன்னு, அந்த முன்னேறி விட்டதுக்கு பின்னாடி முன்னேறாம இருக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல, அது எல்லாமே தலித்துக்கள் தான். அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோம், நான் ஒத்துக்கணும். வன்னியரும் ஏழ்மையில இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர்களும் மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. இத்தனைக்கும் அவர்களும் தமிழ்நாடுல அதிக பர்சன்டேஜ் இருக்கிறவங்க. இன்று அன்புமணி ராமதாஸ் கூட வெளியில வந்து தலித்துகள் மேலான வன்முறையை பத்தி கேள்வி கேட்கிற நிலைமை வந்திருக்கு. I really appreciate that. I welcome him for talking like that and I would like to work with him. ஆனா அவர் கேட்கிறாரு, ஏன்னா திமுக சுத்தமா எதுவுமே பண்ணாரு. கரெக்டா? அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்க வச்சிட்டீங்க, அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இவங்க வாச்சாத்தி பத்தி ஒரு வீடியோ போட்டாங்க, வாச்சாத்தி இப்போ ஆவணப்படம் வெளியிட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, வாச்சாத்தியை பற்றி உண்மையை எங்கேயுமே சொல்லி தான் ஆகணும், இல்லைங்க. அதில் அவர் சொல்கிறாரு, இவர்களை எல்லாம் ஒரே நாளில் ஜாமீன் கொடுத்து குற்றம் சாட்டப்பட்ட 52 பேரை வெளியே கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? திமுக, கருணாநிதி அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. கீழ்வெண்மணியில் கொல்லப்பட்டவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை அவனை ஜெயிலே வச்சுக்காம அவனால வெளியே வர முடிஞ்சதுக்கு காரணம் திமுக இல்லையா? கண்டிப்பா. வரல அவன் வெளியே வந்தா அதே கிறிஸ்துமஸ் நாள்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழி வாங்கிட்டாங்க. ஓகே, அப்போ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதில் திமுக 24 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கு. திமுக காவல்துறை நீரல் அழுகல, திமுகவின் நீரல் அழுகிடுச்சு. திமுகவின் மூளையும் கெட்டு போயிடுச்சு. திமுகவுக்கு மூளையே இல்லை. திமுக என்னையை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வைரஸ், அப்படிதான் இது மாறி இருக்கு. ஆமா, அவங்க அரசியல், அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? கொள்கைன்றான், அவனுக்கு கொள்கையே கிடையாது. அவன் மாத்திக்கிட்டே இருப்பான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதிகாரம் மமதை, அவங்களோட ஒரே மதம் அதிகாரம், அவருடைய ஜாதி அதிகாரம், அவருடைய தொழில் அதிகாரம்,
கார்ப்பரேட்டையும் அரசியலையும் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸை உருவாக்குன மாடலை உருவாக்குனது அவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பிஸ்னஸும் இருக்கும், அந்த பாலிடிக்ஸும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ அந்த திமுக திரும்பவும் ஆட்சிக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 5 வருஷத்துல இவ்வளோ ஆட்டம், இந்த 5 வருஷத்துல இவ்வளோ பிரச்சனைனா அடுத்த 5 நான் 21 திமுக ஓட்டு போட்டேன். நான் போட மாட்டேன் திரும்ப. நான் வாழ்க்கையில் திமுக தவிர எங்கள் குடும்பத்தில் யாருமே ஓட்டு போட்டதில்லை. ஆனால் நாங்கள் இந்த தடவை எல்லாருமே முடிவு போட்டோம் நாங்கள் திமுக ஓட்டு போட்டதில்லை. உடனே கேட்பார், நீ திமுக ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு? அதெல்லாம் உங்க கதை கிடையாது. நான் சுயேட்சை கூட போட்டு போகிறேன், நான் சுயேட்சை கூட போட்டு போவேன். திமுக இல்லைன்னா வேற யாருன்ற கேள்வியே நீ கேட்கக்கூடாது. திமுக இல்லைன்னா இங்கே பல ஆப்ஷன் இருக்கு. திமுக இல்லைன்னா இங்கே பல ஆப்ஷன் இருக்கு. நீ எதுக்கு திமுகன்ற ஒரு அதான் சொல்ல, திமுகவுக்கு புனித பிம்பத்தை கட்டமைத்து திமுக தவிர யாருன்னா இல்லை, லெசர் ஈவில்னா சொல்லுவாங்க. திமுக லெசர் ஈவில்னா இல்லை, திமுக ஈவில், வர்ஸ்ட் ஈவில். திமுக வந்து லெசர் ஈவில்னு எவனோ சொல்லிட்டான். அந்த வார்த்தை விளையாட்டுலாம் நீ வச்சுக்கூடாது. இந்த லெசர் ஈவில், ஆமா, டிஎம்கேல்னா யாரு, இந்த கதையே வேணாம். திமுக ஆட்சியிலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதிகமாக கஷ்டப்படுறோம். அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்காப்புல, அதிகமாக டாக்ஸ் கட்டுறோம், அதிகமாக இபி பில் கட்டுறோம். உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம் திமுக ஆட்சியில். அதிகமான கரப்ட் மினிஸ்டர்ஸுங்க. எத்தனை இவ்வளோ மினிஸ்டர்ஸுக்கு மேலே இடி கேஸ் இருக்கு? எத்தனை மினிஸ்டர்? செந்தில் பாலாஜி, அப்புறம் அதிமுக டெயின்டான வைத்தியலிங்கத்தை திருப்பி கூட்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்புறம் மூர்த்தி, பத்திரப்பதிவு மூர்த்தி, அப்புறம் KN நேரு, சேகர் பாபு, இவ்வளோ டெயின்டட் மினிஸ்டர்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஐ பெரியசாமியிலேருந்து TR பாலுலேருந்து எல்லார் மேலேயும் ஒரு கேஸ். பொன்முடி, துரைமுருகன், யார் மேலே கேஸ் இல்லை? எல்லார் மேலேயும் ஊழல் கேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அறப்போர் பாருங்கள், டெய்லி ஒரு ஊழல் கொண்டு வராங்க, டெய்லி ஒரு ஊழல் பற்றி பேசுகிறாங்க. இவங்க அவங்களுக்கே த்ரெட்டு கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ ஊழல், இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஊழல் மட்டும் இல்லை, ஊழல், ஜாதியவாதம் எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன், I am a Christian, I am a Dalit, but I am not going to vote for DMK because I know DMK is more dangerous to me than anybody. At least with the others I can have a dialogue. மற்றவர்களோடு நான் உட்காந்து பேசவாவது முடியும். நான் பார்க்குறேன், ஆனால் உன் கூட நான் அதை கூட செய்ய முடியாது. கரெக்டா? Absolutely, I agree with you. அதனால் நான் வந்து மனித உரிமைகள் பேசும்போது கட்சி ஓட்டுன்னு வந்தீங்கன்னா என்னோட பதில் இதுவாக தான் இருக்கும். நான் திமுக ஓட்டு போடலாம், வேறு ஆப்ஷன் இருக்குது, 100 ஆப்ஷன் இருக்குது. திமுக இஸ் நாட் அ பியோர் இதெல்லாம் கிடையாது. அதனால் மாற்றுகள் பற்றி, மாற்று அரசியலை பற்றி பட்டியல் சமூகமே யோசிக்க வேண்டிய இடத்துல தான் வந்திருக்கோம். அருமையாக நீங்கள் வந்து விவரிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த எபிசோடில். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த ஸ்டுடியோ. தேங்க்யூ.